ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ருச்சி ஃபேம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அதோட நன்மைகளை பார்த்துக்கலாம். ஆட்டு ரத்த பொரியலில் இரும்புச்சத்து, புரதம், வைட்டமின்கள், அதாவது B12 உள்பட வைட்டமின்கள் இருக்குது. அதோட ஒமேகா 3 போன்ற பல சத்துக்கள் இருக்கிறதுனால அது ரத்த சுகை தடுக்கிறதுக்கும், புதிய ரத்தம் ஊறுறதுக்கும், உடல் எடை குறைப்புக்கு, சளி, இருமல் போன்ற பல பிரச்சனைகளை போக்குறதுக்கும், நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் அனைவருக்கும் பல நன்மைகளை தருதுங்க. ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டு ரத்தம் வாங்கும்போது அவங்க தண்ணியோடு தருவாங்க இல்லையா, அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த ரத்த கட்டியை கழுவிக்கோங்க. இதை 2 விதமாக பிணைஞ்சு விடுவாங்க. ஒன்று கையில் பிணைஞ்சு விடுவாங்க, இன்னொன்று மிக்ஸி ஜாரில் 1-2 போட்டு துருவி விடுவாங்க. ரொம்ப நல்லா வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காயை திருவி வச்சுக்கோங்க, அரைச்சி வைக்காதீங்க, திருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. அதில் கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுருந்த ரத்தத்தையும் அதோடு போட்டு கைவிடாமல் வதக்கி விடுங்க. இந்த கேப்பில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இதை வெந்துருச்சான்னு கையில் எடுத்து பிணைஞ்சு பாருங்கள். வெந்ததும் ஒரு அரை முடி துருவிய தேங்காய், மிளகு பொடி போட்டு கிளறி விடுங்க. இந்த டைமில் தாங்க தூள் உப்பு போடணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிகினிங்லேயே செய்யக்கூடாது. இப்போ நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான முறையில் செய்யக்கூடியதும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது தாங்க இது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.